ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்க்கும்போது 23,317 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 100 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. சென்செக்ஸ் 77,048 பாயிண்ட்ஸில் இருக்குது. 320 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி பேங்க் நிஃப்டி 49,396 பாயிண்ட்ஸில் இருக்குது. 645 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது 1.5% பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ். ஸோ பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் போகிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட்டு ரெண்டு ரிசல்ட்ஸ் வந்து ஒன்று பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இன்னொன்று வந்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேங்கோட ரிசல்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் ஃபியூச்சரில் வர பேங்க் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் இன்றைக்கி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்ஸும் வர இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி வெல் பெர்ஃபார்மிங் பார்க்கும்போது ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் 3.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் இதெல்லாமே 3.5% பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2%க்குள்ளே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் 1% பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருது. இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் பேங்க், அடுத்து வந்து விப்ரோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வர இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ 5%, 6%, 7% அப்படி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதானி போர்ட்ஸு, அதானி பவர், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி கிரீன் எனர்ஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி வில்மர் இது எல்லாமே பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. கடைசியில் இப்போ 2% வந்து ஆவரேஜ் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிடன்பர்க் ரிசர்ச்சோட ஃபவுண்டர் அவங்க வந்து இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் அந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் ஹிடன்பர்க் ரிசர்ச் அந்த கம்பெனியை வந்து ஷட் டவுன் பண்ண போகிறோம்னு சொல்லி ஃபவுண்டர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னட்ட அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிடையாது. இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு ரீசன் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ். விச் மீன்ஸ் ஆர்விஎன் எல்லாம் 10% வரைக்கும் பாசிட்டிவ் போனாங்க. 409 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு. இப்போ 401 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஒரு 8% சம்திங் ஆர்விஎன்எல் பாசிட்டிவில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாகிட்டு இந்த ரைட்ஸு, இர்கான் இன்டர்நேஷனல் இது எல்லாமே 10% அப்பு. அதே மாதிரி ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 7% அப்பு. ஸோ இதுக்கு மொத்தமாக ரீசன் நான் நேற்று நைட்டே அப்டேட் பண்ணேன். ஏன்னா ரயில்வே செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஃபண்ட் அலாட் பண்ணுறது மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 18 to 20% வரைக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணுறது அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்விஎன்எலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே போகிறதுக்கு பிஎஸ்என்எல்ட்டு ஒரு 3,622 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. ஆர்விஎன்எல் ஷேர் மேலே போகிறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. 3,622 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் பிஎஸ்என்எல்ட்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் 10% வந்து ஆர்விஎன்எல் வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சிருந்தாங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்ஸ் வந்ததில் எல்என்டி டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸோட ரிசல்ட்ஸ் அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக் அன்றைக்கி 10% பாசிட்டிவ் போனாங்க. கடைசியில் இப்போ பார்க்கும்போது ஒரு 7% பாசிட்டிவில் இருக்குது. 5,224 ட்ரேட் ஆகுது. 5,336 ரூபா வரைக்கும் போனாங்க. ஸோ இது ஒன்று. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அதுவும் இன்றைக்கி ஒரு 8% பக்கம் பாசிட்டிவ் போனாங்க. கடைசியில் இப்போ ஒரு 3% பக்கம் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். நேற்று ரிசல்ட்ஸ் வந்ததில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நான் இப்போ சொன்னேன் எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் இவங்க 2 பேரும் ஒரு பாசிட்டிவ். அதுக்கு அடுத்தபடியாட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அவங்க 53 ரூபா போனாங்க. கடைசியில் இப்போ 51 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. அது ஒரு 4% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அது போக அந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 10% அப்பர் சர்க்யூட் பார்க்கும்போது 59 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் அது ஒரு 52 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸ் இந்த 2 பேங்க் ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேசிஸில் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. பட் இதே ரிசல்ட்ஸ் வந்து மற்ற பேங்க் ஸ்டாக்ஸ்லையும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்கிங், மெட்டல், ஃபினான்ஸ், பிஎஸ்யூ பேங்க், சிமெண்ட், பிஎஸ்சி, ஆட்டோ, இன்ஃப்ரா, ரியாலிட்டி, சிமெண்ட், எனர்ஜி சர்வீஸ், ஃபார்மா இது எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மீடியா, டெக்னாலஜி, கன்சியூமர் இந்த 3 செக்டாரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால்ட்டு வந்து இன்றைக்கி மீடியா, டெக்னாலஜி, கன்சியூமர் இந்த 3 செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அவங்களுக்கு 36% அதிகரிச்சிருந்துச்சு. அது மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 19.37% அதிகரிச்சிருந்துச்சு. நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு 0.2% ஆட்டு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 0.22% இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஐ பார்க்கும்போது 1.80% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 2.04% இருந்திருக்கு. ஸோ ஓவராலாட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
அது மாதிரி தான் இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ அவங்களும் அன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் வந்து 2 மடங்கு விச் மீன்ஸ் 2 fold இன்க்ரீஸ் ஆயிருந்து. ப்ராஃபிட் 146% அதிகரிப்பு, 282 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவங்களுக்கு கிடச்சது 938 கோடி, 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ பார்க்கும்போது 3.83%. ஸோ ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் விச் மீன்ஸ் முந்தின குவார்ட்டரில் வந்து 4.21% இருந்தது. கிராஸ் என்பிஏ இந்த குவார்ட்டரில் 3.83% குறைச்சிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 4.21% இருந்தது, இந்த குவார்ட்டரில் வந்து 3.83% குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 1.46% இருந்தது, 1.25% குறைச்சிருக்காங்க. ஸோ இதுவும் அந்த பேங்கோட ஒன் ஆஃப் த சக்ஸஸ் ரிசல்ட்ஸாக இருந்திருக்கு. இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிசல்ட்ஸ், இவங்களோட ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு விச் மீன்ஸ் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். நெக்ஸ்ட் இன்னைக்கு ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம்பகோலா விச் மீன்ஸ் அவங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய பாட்லிங் கம்பெனிஸுக்கு காம்படிஷனாக கொண்டு வந்தாங்க. ப்ரைஸை பாதி குறைச்சி கொண்டு வந்தாங்க. 20 ரூபா மற்ற கம்பெனி விற்கிறானா இவன் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இப்போ கல்ஃப் மார்க்கெட்லேயும் இந்த கேம்பகோலாவை கொண்டு போயிருக்காங்க. அடுத்த விஷன் வந்து அவங்களுக்கு ஆஃப்ரிக்கா மார்க்கெட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இந்த கோக்கு பெப்சி உங்களுக்கு எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக இருப்போம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுஏஇ அங்கெல்லாம் வந்து லோக்கல் பாட்லிங் ஃபெசிலிட்டி போட இருக்கிறாங்க பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கேம்பகோலா வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்லேயே அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபரில் 2 அலிகேஷன் வந்துருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து டாபரை இப்போ டெல்லி ஹைகோர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது டாட்டா கன்சியூமர் ஓன் கம்பெனி தான் இந்த டாட்டா கேபிட்டல் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து இந்த டாட்டா கேபிட்டல் ஃபுட்ஸ் வந்து டாட்டா கன்சியூமர் அந்த ப்ராடக்ட்ஸோட ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிகன்ஸ் சம்மந்தமாட்டு டாடா கேபிட்டல் ஓன் ஃபுட்ஸோட ஒரு பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் தான் ஷிஷ்வான் சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டாபர் எப்படி கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா டாபர் ஷிஷ்வான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க 2024. ஸோ இந்த மிஸ்லீட்ஸ் கன்சியூமர் ஆட் சம்மந்தமாட்டு இவங்களோட ட்ரேட்மார்க்கை டாபர் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி டாட்டா வந்து இப்போ டெல்லி ஹைகோர்ட்டுக்கு டாபரை கொண்டு போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஹியரிங் இந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ February லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாபருக்கு நோட்டிஷன் இஷ்யூ பண்ணியிருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டாபரில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. டாபரும் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து பத்தாஞ்சலி ஆயுர்வேதை கொண்டு போயிருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது பத்தாஞ்சலி ஆயுர்வேதோட அந்த தன்காண்டி ரெட் அப்படிங்கிற ஒரு இது வந்து இவங்க டாபரோட ஒரு டூத் பேஸ்ட்டோட அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கவரும் டாபரோட கவரும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களோட ட்ரேட்மார்க்கை இவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த அலிகேஷன் சம்மந்தமாட்டு டாபரும் பத்தாஞ்சலி ஆயுர்வேதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஹியரிங் வந்து January 31 இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பத்தாஞ்சலி ஆயுர்வேதுங்கிறது பத்தாஞ்சலி ஃபுட்ஸோட பேரண்ட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து டாபர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து டாபர் இந்தியாவில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. ஸோ இந்த நியூஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாடா கன்சியூமர் 2.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. ஆனால் டாபர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ அது போக இன்றைக்கி டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் 1307 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2.5% காலியாக இருக்காங்க ரெட்டிஸு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி 1-2 பொறுமையாகவே யூஸ் பண்ணுங்கள். பெருசாக உள்ள என்ட்ரி கொடுத்துறாதீங்க, ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள். மேபி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 rupees வரைக்கும் இறங்க சான்சஸ் இருக்குது டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அடி தர்ம அடி விச் மீன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பயங்கரமாக நடக்குது. ஸோ இன்றைக்கும் 6% பக்கம் நெகட்டிவ் போனாங்க. கடைசியில் இப்போ 2% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 542 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட 6 daysல இந்த ஸ்டாக் வந்து 30% பக்கம் கரெக்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 week or 2 weeksலேயே 30% கிட்ட கரெக்ஷன் ஆயிருக்கு இந்த ஸ்டாக். ரீசெண்டாக ஒரே அடியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24,000 crores வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் வைப் அவுட் ஆகி இப்போ 54,000 crores சம்திங் வேல்யூவில் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி இவங்களோட 52 week லோவோ நான் அன்றைக்கி தான் எடுத்து பார்த்தேன். 321 சம்திங் இருக்குது. இப்போ 91 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. என்ன கேட்டால் ஒரு 400 வந்துச்சுன்னா ஸ்லோவாக கல்யாண் ஜுவல்லர்ஸில் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறது $1 million கொஸ்டின். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் ஆக்சுவலி 1.5% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 180 rupeesல இருக்குது. கெயில் வந்து பார்த்தீங்கன்னா $285 million செட்டில்மெண்ட் வந்து SCFE மார்க்கெட்டிங் கம்பெனி கூட வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லண்டனில் வந்து கெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெயிலும் இந்த கம்பெனியும் சம்மந்தமாட்ட ஒரு கேஸ் வந்து லண்டன் கோர்ட்டில் போயிட்டு இருந்திருக்குது. ஸோ அந்த கேஸை வந்து இவங்க இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி $285 million வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து இந்த சிங்கப்பூர் பேஸ்டு SCFE மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த கோர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு.
$285 மில்லியன் பே பண்ணி இந்த கோர்ட்டை வந்து இந்த கேஸ் வந்து முடிச்சிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு. ஸோ அந்த ஆர்பிட்ரேஷன் எல்லாமே லண்டன் கோர்ட்டில் வந்து இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் எல்லாமே அந்த கம்பெனி வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசிஎல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஓசிஎல் இன்னைக்கு 127 இருந்தாங்க, பிபிசிஎல் 267 ட்ரேட் ஆகுது, ஹெச்பிசிஎல் பார்க்கும்போது 359 ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஆறுலேருந்து இப்போ அப்படி இன்னைக்கு ஒரு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா பார்க்கும்போது ஹெச்எஸ்பிசி இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் போனது மோர் அட்ராக்டிவ் ஆஃப்டர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஹெச்எஸ்பிசி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெச்பிசிஎல் அண்ட் பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கிட்டத்தட்ட 18%லேருந்து 28% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ரெக்கார்ட் ஹை லெவல்லேருந்து. ஐஓசிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2024 மட்டுமே 7% அவுட்டு, ஆக்சுவலி பீக் லெவல்லேருந்து 35% அவுட்டு. ஸோ ஓவரால் இந்த வீக் மார்ஜின் விச் மீன்ஸ் அவங்க இந்த கிராஸ் ரிஃபைன் மார்ஜின் சொல்லுவாங்க, அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே குறவாக இருக்குது. அதுவும் ரீசன் இந்த ப்ராஃபிட் எல்லாமே அடி வாங்குறதுக்கு. ஸோ மேபி இந்த ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து வீக் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண பட்சத்தில் இன்னும் இந்த ஸ்டாக்கில் அடி தான் விழும். அதனால் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒன்று பிஜி இன்வைட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 83 ரூபாவில் இருக்குது. ஸோ 81 ரூபா சம்திங்கில் அன்றைக்கி இருந்து 83 ரூபா 2% பாசிட்டிவில் இருக்கிறாங்க பிஜி இன்வைட்டு. ஸோ இந்த பிஜி இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒருக்கா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னு பார்க்கும்போது 100 ருபீஸில் இருந்து இந்த ட்ரெண்டுக்கு இறங்கியிருக்காங்க. 100 ரூபா இருக்கும்போதே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பெருசாக அது மேலே போனது மாதிரி இல்லை, அது ரிட்டர்ன்ஸும் வந்த மாதிரி இல்லை. ஸோ லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது 18% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. நிறைய பேர் டிவிடெண்டுக்கு வேண்டி இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி 2% பாசிட்டிவில் இருக்குது பிஜி இன்வைட்டு. ஸோ என்ன கேட்டால் நான் வந்து அதை பெருசாக யூஸ் பண்ணலை. பட் டிவிடெண்டுக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க பிஜி இன்வைட்டை. அதுக்கு அடுத்தபடியாட்ட ஐடிசி வந்து இப்போ வாங்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. மேபி அது டவுன் ட்ரெண்ட் போகுமானியும் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஐடிசி வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆகிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேபி டவுன் ட்ரெண்ட் போக சான்ஸ் இருக்குது. இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு 200 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சுன்னா இது ஒரு 350 ரூபா பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் இப்போதை வெயிட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு 200-250 ருபீஸ் லிஸ்ட் ஆகிற பட்சத்தில் இது ஒரு 350-360 அந்த ரேஞ்சுக்கு இறங்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவ், 432 ரூபா வந்தது, கடைசியில் இப்போ ஒரு 430 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. அதனால் ஐடிசியில் இப்போதே வெயிட் பண்ணுறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சம்திங் ஒரு 70-80 ருபீஸ் வரைக்கும் இறங்கினாலும் பிரச்சனை இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி அது வந்து ஐடிசி ஹோட்டல் லிஸ்டிங் அப்புறம் தான் தெரியும் அந்த ஷேர் வந்து எவ்வளோத்துக்கு இறங்கும்னு சொல்லி. ஸோ ஓவரால் இது வந்து நீங்கள் கேட்ட டவுட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சியட் டயர்ஸ், விச் மீன்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்டாக்கில் ஒரு அடி விழுந்துருந்துச்சு. 2996 ட்ரேட் ஆகுது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2825 வரைக்கும் போனாங்க. ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று வந்த ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 47% காலி, ரெவன்யூ வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு 400 கோடி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கி இந்த சியட் அடி வாங்குறதுக்கு ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ எபிட்டாவும் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் அடி வாங்கியிருக்கு, ரெவன்யூ மட்டும் ஒரு 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஒரு 400 கோடி வந்து ஃப்ரெஷ்ஷாட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐஆர்எஃப்சி இன்னைக்கு ஒரு 4% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகினாங்க. 144 ரூபா சம்திங்கில் இருக்குது. ஸோ ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி கூட ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 8 பிஓபிஆர் பாகி ஓப்பன் பாட்டம் ரேபிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு லீஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த லீஸ் அக்ரிமெண்ட் வேல்யூ பார்க்கும்போது 250 கோடி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐஆர்எஃப்சி வந்து இவங்களோட என்டிபிசி லிமிடெட் கூட 8 பிஓபிஆர் சம்மந்தமான லீஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடிக்கு போட்டது பேசிஸில் அன்றைக்கி வந்து இந்த ஐஆர்எஃப்சி வந்து ஒரு 4% பக்கம் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதில் இவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வந்து ஐஆர்எஃப்சி கூட 20 பிஓபிஆர் ரேக்ஸ் அது சம்மந்தமாட்டே ஒரு 700 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் லீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிஓபிஆர் ரேக்கு வந்து 250 கோடி வேல்யூவில் வந்து ஃபினான்ஸ் லீஸ் போட்டிருக்காங்க. இது ஓவராலாட்டு ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் இதில் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஸ்டார் ஹெல்த், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃபிஐஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க, விச் மீன்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இதில் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் தான் பயங்கரமாக குறைச்சிருக்காங்க. 42% அந்த ஹோல்டிங்ஸை 24.7% குறைச்சிருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கில் 7.3% பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து 52.3% இருந்தது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். இப்போ அது 49.2% குறைச்சிருக்காங்க. நான் சொல்கிறது இயர் ஆன் இயர் பேசிஸில் தான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஐஸ் வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வந்து டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி வீக்காக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனாலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.